முகமாக இருந்த எலான் மஸ்க் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரம்புக்கு வலது கையாகவே இருந்தவர் வெளியேறுகிறாரே, ட்ரம்ப் நிர்வாகம் என்னவாகும் என்று சிலர் சொல்லி வந்தாலும் எல்லாமே திட்டமிட்டு நடந்தது என்பதுதான் உண்மை. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற நிலையில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்று அதிபரானார். இந்த பரப்புரையில் ட்ரம்புக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பர் பொக்கிஷம் என்றால் அது பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் தான். ஆம், டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு தலைமை தாங்கும் எலான் மஸ்க் சர்வதேச அளவில் பெரும் பணக்காரர்களில் முக்கிய முகமாக இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த தேர்தலின் போது ட்ரம்பை அதிபராக்க போராடியதில் எலான் மஸ்கின் பங்கு அளப்பரியது. ஆம், மற்ற அனைவரையும் விட பெரிய அளவில் ட்ரம்புக்கு பண உதவி செய்தார் எலான் மஸ்க். அதே நேரம் ட்ரம்புக்காக சுற்றிச் சுழன்று பரப்புரையும் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் வெற்றி பெற்ற கையோடு மஸ்கை தனக்கு நெருக்கமாகவே வைத்துக் கொண்டார் ட்ரம்ப். ஆம், அமெரிக்க நிர்வாகத்தில் செலவுகளை குறைக்க தனித்துறையை உருவாக்கி அதற்கு அதிகாரியாக மஸ்கை நியமித்தார். அதன்படி செயல்துறை மேம்பாட்டுத்துறை எனப்படும் டோகின் தலைவராக நியமிக்கப்பட்டார் எலான் மஸ்க். அரசின் செலவுகளை குறைப்பது, நிறுவனங்களில் சீரமைப்புகளை கொண்டு வருவது உள்ளிட்ட பணிகள் ஒப்படைக்கப்பட்டது. இப்படியாக எந்த நோக்கத்திற்காக மஸ்க் நியமிக்கப்பட்டாரோ அதனை நிறைவேற்றவும் செய்திருந்தார். ஆம், அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவத்தையும் கொடுத்து அழகு பார்த்தார் ட்ரம்ப். இந்த நிலையில்தான் செயல்துறை மேம்பாட்டுத்துறையின் தலைவராக தான் ஒப்புக்கொண்ட பதவிக்காலம் முடிந்துவிட்டதாக பதிவிட்டுள்ளார் எலான் மஸ்க். ஒப்பந்தத்தின்படி அரசு பதவி ஏற்று 130 நாட்களுக்கு பணியாற்றுவதாக மஸ்க் ஒப்புக்கொண்ட நிலையில் அந்த காலம் இம்மாத இறுதியோடு முடிகிறது. இந்த நிலையில்தான் முன்பே திட்டமிட்ட என் பயணம் இதோடு முடிகிறது. அமெரிக்க அரசின் வீண் செலவுகளை குறைக்க வாய்ப்பு வழங்கிய அதிபர் ட்ரம்புக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார் மஸ்க். முன்னதாக ட்ரம்ப் கொண்டு வர இருக்கும் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற மசோதாவை விமர்சித்திருந்த மஸ்க் அடுத்த ஒரு நாளில் தனது ஓய்வையும் அறிவித்துள்ளார். பிக் பியூட்டிஃபுல் பில் என்பது பொருளாதார செலவினங்களை மாற்றியமைக்கும் மசோதாவாக இருக்கும் நிலையில் இது பெரிய மற்றும் அழகான மசோதாவாக இருக்கலாம், ஆனால் 2 சேர்ந்தவாறு இருக்குமா என்று தெரியவில்லை என்று கூறியிருந்தார் மஸ்க். பட்ஜெட் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்பதே மஸ்கின் விமர்சனம் என்றாலும் அமெரிக்க அரசியலில் நடக்கும் அடுத்தடுத்த நகர்வுகள் கவனம் ஈர்த்துள்ளது.